தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனில் அரிசி இறக்குமதியில் திருநெல்வேலி மண்டலத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வந்தது. அது சம்பந்தமாக நாம் சட்ட போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். அந்த 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 போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திருநெல்வேலி மண்டல கூட்டுறவு சங்கங்களினுடைய இணைப்பதிவாளர் ஜேஆர் திருவாளர் திரு முருகேசன் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு கரும்பு வழங்கியதில் மிகப்பெரிய ஒரு ஊழலில் ஈடுபட்டதாக தகவல்கள் செய்திகள் கிடைக்கப்பட்டது. சரி, ஒரு ஜேஆர் முருகேசன் அவர்கள் மீது பதிவாளர் அவர்களிடம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு கொடுக்க வேண்டும் என்று ஆதாரங்களை திரட்டுகிற போது நமக்கு கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக இது தமிழ்நாடு முழுமைக்கும் கரும்பு கொள்முதலில் ஊழல் பெற்றிருப்பதாகவும் இது சம்பந்தமாக மிகப்பெரிய கோடிக்கணக்கிலான தொகை என்னுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு கையார் பெரிய கருப்பன் அவர்கள் ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஆடியோக்கள், ஒளிப்பதிவுகள், வீடியோக்கள், ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. உடனடியாக அதன் பிறகுதான் இது பதிவாளருக்கு அனுப்ப வேண்டிய புகார் இல்லை, இது இடி அமலாக்கத்துறைக்கு அனுப்ப வேண்டிய புகார் மனு என்று முடிவு செய்து அமலாக்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் சென்னை அலுவலகத்திற்கும் புகார் மனுக்கள் தெரிவித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறோம். விசாரணையை தொடங்குவது மட்டுமல்ல, அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்து அவர்கள் தண்டிக்கப்படும் வரை போராடக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய ஆதாரங்கள் இருக்கு. அதற்காக முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். அது கமிஷன் தான். உதாரணத்துக்கு 40 ரூபாய்க்கு 2,14,56,595 பேருக்கு கரும்பு வழங்கியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு கரும்பு 50 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அரசு நிர்ணயித்திருந்தால் இவர்கள் ஊழல் செய்து 40 ரூபாய் 35 ரூபாய் ஆங்காங்கே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் புரோக்கர்கள் வைத்து இடைத்தரகர்கள் வைத்து கொள்முதல் செய்து அந்த கமிஷனை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது விசாரணையில் தெரிய வரும். இது சம்பந்தமாக அமலாக்கத்துறைக்கு புகார் செய்திருக்கிறோம். கவர்னருக்கும் புகார் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். இல்ல, இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆரம்ப அவர்களே, அவருக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. என்னிடத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நான் வெளியே தெரிவிக்கும் போது ஆதாரங்களை மிரட்டுவது, அழிக்க முற்படுவது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது நான் வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு மந்திரி மீது, துறை சார்ந்த அமைச்சர் மீது. நிச்சயமாக நான் ஊடக நண்பர்களுக்கு தெரிவிப்பேன். அமலாக்கத்துறை விசாரணைக்கு வரும்போது தெரிவிப்பேன். நிச்சயமாக ஒரு தெரிவிப்பேன். ஆதாரம் நிச்சயமாக ஆதாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும், தருவேன். ஆதாரங்கள் பத்திரிகையாளர்கள் கொடுப்பேன். புகார் நேற்று கொடுத்திருக்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறேன், மெயில் பண்ணிருக்கிறேன். அதற்கான கம்ப்ளைண்ட் காப்பி ஆதாரங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் தருவேன். தமிழகத்தில் வந்து 2,22,72,072,019 ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 2,14,46,591 பேருக்கு வழங்கியதாக ஒரு அறிக்கை, ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய இமாலய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலில் மிகப்பெரிய கமிஷன் தொகை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பெற்றதாக தெரிய வருகிறது. ஆமா ஆமா இது எதற்காக இதை நம்ம ஊடகவியலாளர் வந்து ஜனநாயகத்தின் தூண் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரை ஊடகவியலாளர் வந்து ஜனநாயகத்தின் கண் இதயம் போன்றவர்கள். உங்களின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து அதன் பிறகு நான் விசாரணைக்கு கொண்டு வர நிச்சயமாக தருவேன். ஆமா 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 இல்ல அனுப்பி இருக்கிறேன். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்கு. அடுத்த சந்திப்பில் நிச்சயமாக தருவேன். சுமார் ஒரு கரும்புக்கு 7 to 15 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க கமிஷன். 7 ரூபாயிலிருந்து 15 ரூபாய். நிறைய கடைகள்ல கரும்பு கொடுக்கல, வேஷ்டி சிலைகள் கொடுக்கல, அது நிறைய இருக்கு. எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆமா, நெல்லை மாவட்டத்துக்கு அருமையான கேள்வி கேட்டீங்க. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வந்து மொத்தம் வந்து 5,01,884 ரேஷன் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அறிக்கை அலோகேட் ஆயிருக்கு. ஆனா கொடுத்தது வந்து 4,75,835 கடைகளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சில கடைகள்ல 60% கொடுத்துருக்காங்க, சில கடைகள்ல 70%. அந்த கடைகளை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து 90% வரை கொடுத்துருக்காங்க. 100% வந்து கொடுக்கல, வேஷ்டி சேலைகள் கொடுக்கல. நிச்சயமாக அருமையான கேள்வி கேட்டீங்க. இதனுடைய ஊழல் பேர்வழி வந்து இங்க இருக்கிற முருகேசன் ஜேஆர் அவர்கள் மீது நாங்கள் எடுக்க வர்றோம், அந்த நடவடிக்கை எடுக்க வர்றோம்.
அப்ப இங்க பார்க்கும்போது அந்த ரீதி இங்க திருநெல்வேலியில மட்டும் என்னுடைய தொடக்கம் திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில் இருக்கிற அவருடைய இணை பதிவாளர் திரு முருகேசன் அவர்கள் மீது நம்ம புகார் மனு கொடுக்கணும்னு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கும் போது தமிழகம் முழுவதும் நடந்திருப்பது நமக்கு தகவல் செய்தி கிடைக்கப்பட்டது. நிச்சயமாக வேணும். அது சம்பந்தமான துறை ரீதியான அதிகாரிகள் பேசிய ஆதாரங்கள் இருக்கிறது. அதை நான் இப்போது வெளியிட முடியாது. அவர்களின் பாதுகாப்பு கருதி கண்டிப்பா 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 அது ப்ளே பண்ணி கட்டதான் வெளிவந்ததாக அவர்களுக்கு யார் பாதுகாப்பு ஈடி வரும்போது கொடுப்பேன். அவங்க பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பு முன்னிலையில் கொடுப்பேன். அவர்களுடைய உயிருக்கு நம்ம எல்லாரும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுல்ல. அவங்களுடைய மரட்டெல்லாம் கடத்தலாம். ஒரு சாதாரண ஆரம்பமே வந்து நான் ஒரு சில ஒரு உதாரணத்துக்கு கடந்த சில தினங்களுக்கு பெரிய ஊழல் நடைபெற்றது. அது சில ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது. தனியா அவங்க மிரட்டுறாங்க, அதிகாரிகளை மிரட்டுறாங்க. ஒரு ஆரம்பமே மிரட்டும் போது ஆஃப்டர் ஆல் ஜிஜிபி ஆரம்பமே தடயங்களை அழிப்பதற்கு அதிகாரிகளை மிரட்டும் போது நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு மினிஸ்டர் என்னெல்லாம் செய்வாங்க? ஆளும் சர்க்கார்ல இருக்கிறவங்க ஈடி விசாரணைக்கு வரும்போது வெளியிடும். அவர் கூடவே பயணிப்பேன். இவரை கைது செய்து சிறையில் அடைக்கிற வரைக்கும் போராடும். இமீடியட்டா தொடரும். இல்ல நமக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி எந்த கட்சி, நம்ம ஆதரவு கட்சி எதிர்கட்சி நான் சமூக ஆர்வலர். எந்த அமைப்பு எவ்வளவு பெரிய அமைப்பினர், எவ்வளவு பெரிய கட்சிக்காரர்கள், எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி இது தவறுன்னு படிச்சு ஊழல் படிச்சு நான் தைரியமாக எதிர்ப்பு தெரிவிப்பேன், ஆதரவு தெரிவிப்பேன். தேர்தலுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. 7 to 15 நான் சொல்லிட்டேன். திரும்ப ஒண்ணு இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. பலசையும் உங்களுக்கு அனைத்தையும் தருவேன். உங்கள் முன்னாடி தான் நான் வெளியிட போறேன். உங்கள் அனைவர் முன்னாடி தான் வெளியிட போறேன். திருப்பி அனுப்பிடுமா?